ஹாய் வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்? துபாய் குளோபல் வில்லேஜ். இது என்ட்ரன்ஸ் 39 திராமோ 40 திராமோ தெரியல, சரியாக ஞாபகம் இல்லை. டிக்கெட் இதுக்கு அதை எடுத்துகிட்டு உள்ள போனால் ஒரு 2 மணி நேரத்தில் நம்ம உலகத்தையே அப்படியே சுற்றி வந்துடலாம். அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த கலாச்சாரத்தை வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் வின்டர் ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க அங்கே எல்லாருமே. வின்டர் ஸ்டார்ட் ஆன மாதிரியே தெரியல. வெயில்னால் வெயில் பயங்கரமாக இருந்தது. பகலில் வெளியிலேயே போக முடியல. ஒரே டெம்பரேச்சரில் அடிக்குது. ஒரு சின்ன வானத்தில் ஒரு சின்ன அழுக்கு கூட இல்லை. ப்ளூ ஸ்கைனா அது துபாயில் தான் பார்க்கலாம் போல், அந்த அளவுக்கு இருக்குது. வெயில் பயங்கர வெயில் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தான் வெயில் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெயிலே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் எங்களால் வெயில் தாங்க முடியல. கை காலும் முகம் எல்லாம் கருத்து போயிட்டு. இங்கே வந்தால் தான் தெரியுது அந்த அளவுக்கு இருக்குது. டிசம்பரில் போகலாம். டிசம்பரில் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கிளைமேட்டு பனிலாம் வருமா டிசம்பரில்? டிசம்பரில் போனால் வெயில் குறைஞ்சிருக்கும். அப்படி இப்போ யாராவது போகிறா இருந்தால் ஈவினிங்கில் டே ஃபுல்லாக மால் இந்த மாதிரி சுற்றிட்டு நைட்டில் ஒரு ஈவினிங் ஒரு 4 மணிக்கு கிளம்புனாக்க இந்த மாதிரி இடம்லாம் சுற்றி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. துபாய் நல்லாயிருக்கு. பில்டிங்லாம் அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. நல்லாயிருக்கு. இந்த குளோபல் வில்லேஜே சூப்பராக இருக்குது. அவ்வளோ வேலைப்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. லைட்டிங், அப்புறம் அந்தந்த நாட்டு கலாச்சார டான்ஸு அதெல்லாம் நிறையா பார்த்தோம். ரொம்ப நேரம் சுற்றி பார்க்கலான்னா நாங்கள் ரொம்ப நேரம் சுற்றலை. அங்கங்கே கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் நாங்கள் இந்தியன் சாப்பாடு தான், எனக்கு இந்தியன் சாப்பாடு தான் பிடிக்கும். அதனால் நான் இந்தியன் சாப்பாடு சாப்பிட்டேன். ஸ்ரீலங்கா ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். வயிறு ஃபுல்லாயிட்டு, அதனால் சாப்பிடல. அப்புறம் ஒரு சில திங்ஸ் வாங்கணும். இந்த ஸ்பைசஸ்லாம் நிறையா அந்தந்த நாட்டோடது விற்றுது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி. அப்புறம் அந்த என்ன சொல்கிறது, இந்த இமிட்டேஷன் தோடு, நெக்லஸ்ஸு இந்த மாதிரிலாம் நிறையா விற்றுது. செப்பல் நிறைய என்னென்னமோ விற்றுது. சூப்பராக இருந்தது. யாராவது போகணுன்னு நினச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள். இது இன்னும் ஒரு 4-5 மாதத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். வின்டர் ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நவம்பரில். ஆனால் வெயில் கொஞ்சம் கூட குறையவே கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்கள் ஈவினிங்கில் தான் போனோம். ஏன்னா பகல்லலாம் எங்கேயுமே போக முடியாது, அந்தளவுக்கு வெயிலாக இருக்குது. அதனால் துபாய் போனால் கண்டிப்பாக பாருங்கள். குளோபல் வில்லேஜு, மிராக்கிள் கார்டன், புர்ஜ் கலிஃபா இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. மியூசியமும் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.